எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக இந்த ரோட்டு கடையெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, நம்ம இட்லி வடைக்கெல்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னி சூப்பராக கடன்னு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து சின்ன சின்ன பசங்கள்லேருந்து நம்ம பெரியவங்க வர அடிக்கோர்க்கா கேட்பாங்க, இந்த மாதிரி சட்னி பண்ணுங்கன்னு. வாங்க எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு, அது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா 4 வரமிளகாவை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போது இது கூட இந்த சைஸில் 3 தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாதி மசிஞ்சு வர வரைக்கும் மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மசிய ஆரம்பிக்கும் நமக்கு தக்காளி. இது மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் பண்ண வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயும் பண்ண வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிச்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மசிஞ்சிரும். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு கைப்பிடி சேர்த்தா போதும். புதினா நல்லா தக்காளியோடு சேர்த்து கிண்டி விட்டுட்டு திரும்ப நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதும். ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக அந்த புதினாலாம் நல்லா சுருண்டு வந்திருக்கும். தக்காளியும் நல்லா ஃபுல்லாக மசிஞ்சு புதினாவும் நல்லா சுருண்டு வந்து ஒரு நல்ல வாசனை வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் கொரன்னு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சாதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, இப்போ ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி சூப்பராக அந்த தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.